தேர்ட் பேக்லேயே நமக்கு ஒரு ஆர்டராக கிடச்சிருக்கு. இன்னும் அந்த மாதிரி 27 பேக்ஸ் இருக்குது. ஓ மை காட் காய்ஸ், அங்கே பாருங்கள் என்ன வந்துருக்கு. ஹாய் காய்ஸ், நான் தான் அர்ஜுன். இந்த பூஸ்டர் பாக்ஸ் வந்து எனக்கு பிரேம் ஸ்போக்கிஜியோட கிவ்வேலேருந்து கிடச்சிது. நான் தான் அந்த கிவ்வேயோட ஃபர்ஸ்ட் வின்னர். இதில் இருக்க டாப் சேஸ் கார்டான மேஜிக் ஆப் தான் என்னோடய ஃபேவரட் கார்டு. அதோட ஆர்ட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ பிடிக்கும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே என்னோடய ஹார்ட்டில் இந்த மேஜிக் ஆப் கார்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம பூஸ்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளால் மேஜிக் ஆப் இந்த தடவை பிடிக்க முடியான்னு பார்க்கலாம். நான் அந்த பூஸ்டர் பாக்ஸ் பற்றி அப்படியே சொல்லிடுறேன். இதில் வந்து மொத்தம் 30 பேக்ஸ் இருக்குது. இது ஒரு கொரியன் பூஸ்டர் பாக்ஸ். இதில் ஹிட் கார்ட்ஸ் கிடைக்குமோ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் கிடைக்காம இருந்ததில்லை. ஸோ ஓகே, இந்த 30 பேக்ஸ் இந்த வீடியோ நான் ஓப்பன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு மேஜிக் ஆப் கார்டு கிடச்சா ஓகே தான். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் நல்லா சூப்பர் ஆர்ட்ராஸ்லாம் இருக்குது. அந்த கார்டெலாம் கிடைக்குமான்னு பார்க்கலாம். EX கார்ட்ஸும் இருக்குது, SARஸும் இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ, ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்கில் எதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நார்மலாக தெரியுது. ஆனால் பின்னாடி ஏதோ ஷைனிங்காகவும் தெரியுது. மேபி ஃபஸ்ட் கார்டு கூட ஹிட் கிடைக்கலாம். ஓகே, ஒரு ஆரிகோரியோட ஹோலோ கார்டு கிடச்சிருக்கு. அடுத்த பேக்கில் எதாவது கிடைக்காமல் பார்க்கலாம். அந்த பேக் ஓப்பனிங்லாம் கொஞ்சம் புவர் தான் கைஸ், ஃபஸ்ட் டைம்னால. நான் அடுத்தது கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எந்த கார்டும் டேமேஜ் ஆகாமல் ஓப்பன் பண்ணிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்போ இந்த கார்டில் எதாவது இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு குவாக்ஸ்லியோட ஒரு ஆர்டர் கூட இருக்குது. அது கிடச்சா ஓகே தான். ஓகே, நம்மளுக்கு ஒரு இன்னொரு ஹோலோ கார்டு கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு நார்மல் கார்டு பார்க்கலாம் காய்ஸ். ஓ சூப்பர் காய்ஸ், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ட்ரார் கிடச்சிருக்கு. பலிடியன் ஊப்பரோட ஆர்ட்ரார். இந்த ஆர்ட்ரார் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இந்த கார்டு ஆக்சுவலி ஆனால் சூப்பராக தான் இருக்குது. ஓகே, நம்மளோட ஸ்ட்ரீக் இதே மாதிரி போனால் நல்லாயிருக்கும். தேர்ட் பேக்லேயே நமக்கு ஒரு ஆர்ட்ரார் கிடச்சிருக்கு. இன்னும் இந்த மாதிரி 27 பேக்ஸ் இருக்குது. பார்க்கலாம் காய்ஸ், மேஜிக்காக புல் பண்ண முடியுமான்னு. இன்றைக்கி நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கார்டு பார்க்குறீங்களா காய்ஸ், இது வந்து ஆக்சுவலி ஒரு உண்மையான பிளாஸ்டிக் டாய். அதை தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இது எந்த அனிமேஷனோ ட்ராயிங்கோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எதாவது இருக்குமா? ஒன்றும் இல்லை, ஹாலோ கார்டு கூட இல்லை. ஓகே, இன்னும் 4 பேக் தான் முடிச்சிருக்கு. நம்ம நிறைய பேக்ஸ் இருக்குது, பொறுமையாக போகலாம். நமக்கு ஒரு EX கார்டு கிடைக்குமான்னு பார்க்கலாம். இந்த தடவை EX வரவே இல்லை இன்னும். ஏதோ தெரியுது. சொல்லி வாய முடியல காய்ஸ், சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே ஒரு EX கார்டு வந்துடுச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இந்த ஆர்ட் பர்பிள் கலர் நல்லாயிருக்கு. சத்தியமாக அந்த பேக் ஓப்பனிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கைஸ். இந்த ஃபாரின் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன், ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் இது அவ்வளோ ஈஸியாக இல்லை கைஸ், கொஞ்சம் நல்லா கஷ்டமாக தான் இருக்குது ஓப்பன் பண்ண. கார்டு டேமேஜ் ஆகாமல் எடுத்தால் அது வரைக்கும் ஓகே தான். மறுபடியும் பேக்ஸ்லேயே வந்திருக்கு. ஓகே, ஒன்றும் இல்லை இந்த தடவையும். ஓகே, இதில் இருக்குமான்னு பார்க்கலாம். நார்மல் கார்ட்ஸ், மறுபடியும் அதே கார்டு. ஓகே, அண்ட் ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த ஆர்டர் வந்துருக்கு. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தோம். இந்த கார்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு காய்ஸ். இதில் வந்து அந்த போக்கிமானோட ஃபீமேல் வெர்ஷன் கூட கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டுமே இதில் சேம் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு இதுதான், அந்த ஃபீமேல் வெர்ஷன். அதோட கப்ஸ் கூட கீழே இருக்குது, அதையும் காமிச்சிருக்காங்க. இந்த ஆர்ட் ஆனால் எனக்கு ஆக்சுவலி மேஜிக் ஆப்க்கு அடுத்து பிடிச்ச ஆர்ட்ராக கார்னா எனக்கு இந்த பேக்கில் இதுதான் கைஸ்.
ஓகே, நம்ம நல்ல பேஸில் தான் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி பேஸ் கண்டினியூனா சூப்பர். ஏதோ பின்னாடி ஷைனிங்காக தெரியுது. ஹாலோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஹாலோ கார்டு தான். அடுத்த பேக் போகலாம். ஒன் டென் பேக் ஈஸியாக ஓப்பன் ஆகிருக்கு கைஸ். மற்ற ஒன் டென் பேக் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அண்ட் ஒன்றும் இல்லை, நார்மல் கார்டு தான். நம்ம அதுக்குள்ளே 2 ஆர்டார் ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு எக்ஸ் கார்டும் வந்துருச்சு, ஹாலோ கார்ட்ஸும் வந்திருக்கு. இப்படியே போனால் மேஜிக்காக புல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 ஆர்டார்ஸ் வந்துருச்சு, இன்னும் ஒரு ஆர்டார் இருக்குது. அந்த ஆர்டார் மேஜிக்காக இருக்குன்னு நம்பலாம் கைஸ். அண்ட் ஓகே, கேரடோஸ் ஒரு ஹாலோ கார்ட். ஆக்சுவலி இந்த ஆர்ட் ரொம்ப நல்லா இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, மறுபடியும் ஏதோ தெரியுது. ஓகே, டெட்டனேவோட எக்ஸ் கார்டு வந்திருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த பேக் பார்க்கலாம். ஆக்சுவலி எக்கன்ஸ், எக்கன்ஸ் இல்லையா அது, சாரி கைஸ். ஓகே, இன்னொரு எக்ஸ் கார்டு வந்திருக்கு. பரவாயில்ல, சூப்பர். சாரி கைஸ், சர்வைவர் எக்கன்ஸ்னு சொல்லிட்டேன். அண்ட் ஓகே, ஒரு ட்ரெயினரோட ஹாலோ கார்டு வந்திருக்கு. ஓகே, எந்த ஹிட்டும் வரல. ஒரு ரெண்டு மூணு பேக்கா. எல்லா பேக்கும் எதிர்பார்க்க முடியாது, பேராஸ் தான் பண்ணுறோம் போல். ஸ்டில் பார்க்கலாம் கைஸ். கொரியன் பேக்கில் வந்து எப்போயுமே நம்மளுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்ல முடியாது, கிடைக்காது சொல்ல முடியாது. 3 ஹிட்டுக்கு மேலேயும் இருக்கலாம், ஒரு சில டைம் ஹிட்டே வராமல் கூட இருக்கலாம். இது நான் வந்து ரிசர்ச் பண்ணுறதுல சொல்கிறேன். நம்ம பிரேம் ப்ரோ சொல்லியிருக்காரு இதை. ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் அடுத்த பேக்லேருந்து நம்மளுக்கு லக் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹாலோ கார்டு தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த போக்கிமானோட ஒரு ஆர்டர் கூட இருக்குது, அது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி கார்டு நிறையா இருக்குது. ஆக்சுவலி பிரேம் ப்ரோக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். அவர் வந்து எனக்கு ஸ்லீவ்ஸும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. நான் 2 ஸ்லீவ் தான் கேட்டேன், ஆனால் ஒரு 6-7 ஸ்லீவ் கொடுத்துருக்காரு ப்ரோ. வந்து ஆனால் உண்மையுமே சொல்லணும்னா அவர் வேறு லெவல். உங்களுக்கு வீடியோ பார்க்க உங்களுக்கே தெரியும். ஓகே, ஏதோ தெரியுது. ஓகே காய்ஸ், சூப்பர். அடுத்து எஸ்ஆர் கார்டு வந்திருக்கு. ஓகே, நமக்கு எஸ்ஆர் தான் வந்திருக்காங்க, மேஜிக்காக வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 ஆர்டர் மேபி கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க. மேஜிக்காக வருமானு பார்க்கலாம் காய்ஸ். அது வரைக்கும் இந்த கார்டை ரசிங்க. இப்போ நம்ம புல் பண்ண கார்டோட கோல்டன் வெர்ஷன் தான் இந்த கார்டு. இந்த கார்டு வந்து அந்த கார்டோட வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த கார்டு இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து பாதி பேக்ஸ் மேலே ஓப்பன் பண்ணிட்டோம்.
இது வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கு எல்லாமே. நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்லீவ் பண்ணாத மாதிரி தான் தெரியும், ஆனால் கார்ட்ஸை பின்னாடி வச்சு ஸ்லீவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இன்னொரு ஆர்டர் இருக்குது, என்ன வரும்னு தெரில, பார்க்கலாம். ஓகே, ஒரு ஹாலோ கார்டு தான் வந்திருக்கு. ஆக்சுவலி பின்னாடி இருக்க பூஸ்டர் பாக்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அந்த மாதிரி நிறையா பூஸ்டர் பாக்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் ஓப்பன் பண்ணுவேன். நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுமான்னு. ஓகே, என்ன வரப்போகுது? ஓ மை காட் காய்ஸ், அங்கே பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு. நோ வே, நோ வே. ஓ சூப்பர், எப்படியோ புல் பண்ணிட்டு ஒரு வழியா. வா, அந்த ஆட்டை பாருங்கள், நல்லா க்ளோஸ் லுக் பண்ணிங்கன்னா அங்கே தெரியும். அதோட அடுத்த எவால்டு ஃபார்ம் கூட அங்கே அந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர். ஆனால் இந்த பூஸ்டர் பாக்ஸ் உண்மையுமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு. இந்த ஒரு பேக் கன்ஃபார்ம் ஸ்லீவ் பண்ணி ஆகணும். ஓ, அங்கே பாருங்க அதை. வா, இதான் இருக்கிறதே டாப் சேஸ் கார்டு. இதில் நம்ம அதையே புல் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த பேக் போகலாம். காய்ஸ், நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த பூஸ்டர் பேக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணோன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்து ஓப்பன் பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் பூஸ்டர் பாக்ஸ்லாம் வாங்குறது எவ்வளோ காஸ்ட்லின்னு. ஸோ அதையெல்லாம் மீறி நான் வாங்கி கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு போதும். ஓகே, இந்த பேக்கில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஒரு குவாக்காலோட எக்ஸ் கார்டு வந்திருக்கு. இதையும் நான் ஸ்லீவ் பண்ணிடுவேன். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்னு ஐடியா சொல்லுங்கள். நான் கன்ஃபார்ம் அது எல்லாமே ட்ரை பண்ணுவேன். இப்போ முக்கால்வாசி பேக் ஓப்பன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேக் தான் இருக்கும். பார்க்கலாம் கடைசியாக தான் மேஜிக் நடக்குதான்னு. ஏற்கனவே 3 ஆர்டர் புல் பண்ணிட்டோம். ஆனால் கொரியன் பேக்ஸ் படி ஏற்கனவே சொன்னது 3 ஆர்டர் மேலே வரலாம். ஸோ we will just wait and watch. ஓகே, மறுபடியும் அதே ஹாலோ கார்டு. இன்னும் 3 தான் இருக்குது. லாஸ்ட் பேக் மேஜிக் மாதிரி தான், லாஸ்ட் 3 பேக் மேஜிக்காக தான் நடக்குமா? ஆக்சுவலி கைஸ், இந்த ஜப்பானீஸ் அப்புறம் இங்கிலீஷ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட் ட்ரிக் பண்ணுவோம். ஆனால் கொரியன் பேக்ஸ் எல்லாமே ஹிட் கார்ட்ஸ் எப்பவுமே கடைசியில் தான் இருக்கும். ஸோ கார்ட் ட்ரிக்லாம் பண்ண தேவையில்லை. ஓகே, இன்னொரு எக்ஸ் கார்டு வந்திருக்கு. இதே போக்கேமானோட ஆர்டர் புல் பண்ணோம். சாரி, எஸ்ஆர் புல் பண்ணோம். ஓகே, கடைசி 2 பேக்ஸ் என்ன இருக்க போகுதுன்னு தெரில. அண்ட் ஓகே, நார்மல் கார்டு, ஒரு ட்ரெயினர் கார்டு. நம்ம சேனலுக்கு கிவ்அவேஸ்லாம் வரும் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். 1K சப்ஸ் வந்ததுக்கப்புறம் நானும் கண்டிப்பாக கிவ்அவேலாம் பண்ணுவேன். பிரேம் ப்ரோ பண்ண மாதிரி கண்டிப்பாக நம்மளும் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் பேக். அண்ட் ஓகே, ஒரு ஹாலோ கார்டோட முடிக்கிறோம். மறுபடியும் இந்த மேஜிக் ஆப் கார்டாக இருக்கா பார்க்கலாம். ஓ மை காஷ், இட்ஸ் ஸோ ஃப்ரீக்கிங் குட் காய்ஸ். அங்கே பாருங்கள். ஆக்சுவலி ஐ டிடன்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் திஸ் காய்ஸ். ஐ வாஸ் ஹேவிங் அ ஹோப், பட் நான் நினைக்கல அதை புல் பண்ணுவேன்னு. Oh my god, see the details guys, so good. Wow, amazing.